மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி எகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க டீட்டெயில். சக்தி கொடு, சக்தி கொடு, சரித்திரம் படைக்க சக்தி கொடு, சக்தி கொடு. அண்ணே என்னாச்சு? காலையில வந்து சக்தியை கொடு, சக்தி கொடு, சக்தி கொடுன்னு கத்துறீங்க. டேய், இந்த கட்டுமரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சக்தி கொடு ஆண்டவனே, எனக்கு சக்தி கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா மக்களுக்கு முன்னாடி சக்தி கொடுன்னு கேட்குற மாதிரி. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த சக்தியுமே கிடையாது, மொத்த சக்தியுமே போயிருச்சு. அதனால சக்தி கொடு. வயசான காலத்துல கேட்கிறேன், சக்தி கொடு, சக்தி கொடுன்னு கெஞ்சிறாரா? இப்படி கேட்டா போல ஒரு சக்தி வந்துருப்பா. ஏண்டா அது எப்படி சக்தி வரும்? சரி, ஒருவேளை சக்தி வந்துட்டு அது எப்படி வரும்னு கேட்கிறேன். ஒருவேளை வந்து சக்தியின் வடிவத்துல தான் அம்மா அங்க இருக்காங்க, அப்புறம் எப்படி சக்தி அங்க வரும்? டேய், சக்தியும் வராது திமுகவுக்கு, தேர்தல் யுக்தியும் வராது. ஏன்னா இந்த கட்டுமரம் சொல்றாரு, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் காலடி படாத இடமே இல்லையாமே. டேய், அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாரோ தெரியாது. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமேன்னு இப்ப ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வந்தாரு. 234 தொகுதியும் போனேன்னு சொன்னார் தவிர 234 தொகுதியும் போகல. போகலையா? அவர் எங்கெங்க போனார்னா, அவர் கால்படாத இடமே கிடையாதுன்னு எந்த இடத்த சொல்றாரு தெரியுமா? எந்த இடம்? மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா யார் இடம் காலியாக்கிறதுக்கு, யார் சொத்து காலியா இருக்கு, யார் இந்த ஊர்ல சொத்தை விட்டுட்டு அயல்நாட்டில் இருக்கா, அதை கண்டுபிடிச்சு பேப்பர்ல எழுதிக்கிட்டு வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படியே அதுக்கு தாண்டா சொல்றாரு. ஏன்னா திமுக ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்களே. ஆமா ஆமா, அந்த அம்மாவுக்கு ஜனநாயகம்னா என்னன்னு ரொம்ப தெரியும். சும்மாடா தேர்தலுக்காக சொல்றதுல ஜனநாயகத்தை பத்தி கனிமொழிக்கு எதுவுமே தெரியாதுடா. திமுகவில் அவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அவங்களுக்கு வேண்டியவங்க, நெருங்கினவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் பதவி கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைப்பான் தொண்டர்கள். யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு பதவி கொடுத்துருக்காங்களா? திரும்ப திரும்ப 50 வருஷம் 40 வருஷமா ஒரே மந்திரி, ஒரே மாவட்டம், ஒரே ஒன்றியம், இப்படித்தான் இருப்பாங்க. பேரங்கில வந்து மத்திய மந்திரி, அப்புறம் மூத்த மைன மந்திரி, அப்புறம் தளபதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வர், மேயர், இப்படி கனிமொழியை எம்பி, இப்படியே அவங்களுக்குள்ளே கொடுத்துக்குருவாங்க. இது ஜனநாயகமா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா என்ன செய்கிறாங்க? விவசாயி மையனாக இருந்தாலும் சரி, தொழிலாளி மையனாக இருந்தாலும் சரி, அன்றாட உழைக்கு வர்க்கமாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாற்றுகிற, பொது சேவை செய்கிற உண்மையான தொண்டன், அவன் எந்த ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் கூட்டியாந்து ஒன்றியமாக்கி, மாவட்டமாக்கி, மந்திரியாக்கி, எம்பி ஆக்கி அழகு பார்க்குறாங்களே, இதுதான்டா ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். திமுகங்கிறது பணநாயக கட்சி. இன்னொரு விஷயம் என்ன, நேற்று விருந்தினர் பக்கம் போயிருக்கீங்க, இந்த பொம்பளைங்க தாய்க்குளமா என்ன சொல்றாங்கடா, தம்பி ஏன் இந்த வெயில் அலையுறீங்க, அம்மா ஜெயிச்சுட்டாங்க போய் உட்காருங்கன்றாங்கண்ணே. அதெல்லாம் அம்மா ஜெயிச்சுட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும்டா. இருந்தாலும் இந்த ஆளுங்க, இந்த எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு தர்றவங்கெல்லாம் பொய்யை மூட்டையா ஏற்றிக்கிட்டு ஊருக்குள்ள கிளம்பிட்டாங்களாம். அதனால அவங்க சொல்றது பொய்யுங்கிறத ஞாபகப்படுத்தத்தான் போறோமே தவிர ஓட்டு ரெட்டை. அம்மா எங்களுக்காக நிறைய உதவி பண்ணாங்க. இந்த முகாமில் நாங்கள் தங்கியிருந்த போது சாப்பாடு மற்ற காரியங்களை எங்களுக்கு நிறைய செஞ்சாங்க. எங்களுக்கு பண உதவி செஞ்சாங்க. அவங்க எங்களுக்காக எவ்வளோ உதவி செய்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் நல்லா வைக்கணும், அதுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அமைதி நிலைவு கூட ஆச்சு, அம்மா ஆச்சு. முக்கியமாக பார்வையற்ற மாணவர்களுக்கு வந்து மேல் படிப்புக்காக ஸ்காலர்ஷிப்பு ஃபஸ்ட்டு 6000 தான் இருந்துச்சு. இப்போ அம்மா வந்து 5000 ஏற்றி 11000 ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எங்களுடைய படிப்புக்கும் எங்களுடைய ஃப்யூச்சருக்கும் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறதுக்கு லேப்டாப்பு மற்ற அனைத்து திட்டங்களையும் எங்களுக்காக தனியாக செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்காக இடஒதுக்கீடு மற்ற அனைத்து ஒரு சேவைகளையும் அம்மா அதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. 31 மாநிலங்கள் இல்லாத ஒரு நலத்திட்ட உதவிகள் நம்ம மாநிலம் தான் இருக்குது. அம்மா வந்து மக்களுக்காகவே வாழ்கிறனால அம்மாவுடைய ஆட்சி என்றைக்குமே தமிழகத்தில் வளரணும். அதை தான் நாங்கள் என்றைக்குமே ஆசைப்படுவோம். இனி வர்ற காலங்களில் அம்மாவுடைய
ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு இருக்கணும், நல்லா செய்யணும். அண்ணே ஆ. நாட்டுல இப்ப இந்த புயல் வெள்ளமெல்லாம் வர்றப்போ அம்மா வேகமா இறங்கிட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிறான்னு உலகமே பாராட்டுது. ஆமா. ஆனா அந்த எதிர்கட்சி எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன? டேய், எதிர்க்கட்சி பூரா எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆ. ஏன்னா குறை சொன்னா தான் ஏதாவது எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு 2 ஓட்டு விழுவுங்கிறது தான். ஒரு சிறந்த நிர்வாகினா என்னடா அர்த்தம்? பேரிடர் வரும்போது, புயல் வரும்போது, சுனாமியாக வரும்போது அரசு பணியாளர்களை அசுர வேகத்தில் ஏவி எல்லா பணிகளையும் செய்து, ரோடாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் கம்பங்களாக இருக்கட்டும், சாய்ந்த மரங்களாக இருக்கட்டும், ஊருக்குள்ளே புந்த வெள்ளமாக இருக்கட்டும், இதெல்லாம் மளமளன்னு துப்புரவு செய்து மக்கள் பாராட்டுற அளவுக்கு பணி செய்கிறவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். அதை விட்டு கேமராவெல்லாம் கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்துக்கிட்டு நான் பணி செய்கிறேன் கோ நான் பணி செய்கிறேங்கன்னு அப்படியே மக்களை என்னன்னு கூட கேட்காம வீட்டுக்குள்ள ஓடி போய் அவன் பொண்டாட்டியிட்ட படுத்துக்கிறதெல்லாம் அரசியல்வாதி கிடையாதுடா. டேய், கடலூர்ல தானே புயல் வந்தது. ஆமா. தானே புயல்ல அம்மா கேள்விப்பட்ட உடனே அதிகாரிகளை முடிக்க விட்டு அசுர வேகத்துல ரோடு சரியில்லாத சாலைகளை சரி பண்ணி, தந்தி கம்பம்லாம் சாஞ்சு வச்சு, முந்திரி மரம் காலி, தென்னை மரம் காலி, இன்னுமே கடலூர் தேருமா தேராதா, மக்கள் அந்த ஊரில் இருக்க முடியுமா, புது ஊருக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு சேதமடைஞ்சு போச்சு. அம்மா போய் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தந்தி கம்பங்கள் எல்லாம் உடனடியாக நிமிர்த்து லைட்டுகளை கொடுத்து மின்சார கனெக்ஷன் கொடுத்து இருண்டு போய் கிடந்த கடலூரை ஒளிமயமாக ஒரு 30 நாளைக்குள்ள எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அருமையாக சரி பண்ணி ரோடை சரி பண்ணி, அப்புறம் தென்னை மரங்களாக இல்லாதவங்களுக்கு தென்னங்கன்றுகள் கொடுத்து, அதுக்கு வேண்டிய உரங்கள், அதுக்கு வேண்டிய தண்ணீர் வசதி இதை கொடுத்து, முந்திரி செடிகள் கொடுத்து, அப்புறம் பசுமை புரட்சி ஏற்படுத்துறதுக்கு யார் என்னென்ன மரம் போச்சோ அவ்வளோ பேருக்கும் காய்கறி நடுறதுக்கு, பயிரிடுறதுக்கு அதில் சொட்டு நீர் பாசனம் கொடுத்து, இரும்பு அதை பைப்புகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்து, தண்ணியை வசதி பண்ணி கொடுத்து, இப்படி என்னென்ன சேதாரமோ அவ்வளவையும் கொடுத்து இன்றைக்கி கடலூர் முன்னாடி இருந்ததை விட பச்சை பசேன்னு இருக்குன்னா யாரு காரணம்? அம்மா தான். அதனால தான் அம்மாவை குலதெய்வமாக நினச்சி கும்பிட்றாங்கடா. ஆக இது என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு இடர் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது மக்களுக்கு உண்டான சேவையை மகத்தான முறையில் செய்கிறவங்க தான் தலைவர். ஆனால் இதை திமுக தலைவர் என்ன பண்ணார்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போய் முதுகு வலிக்குதுன்னு குப்பரக்கா படுத்துக்கிட்டார். வெளியே சன்ன வெளியாக எட்டு பார்த்து எல்லாம் சரியாக வந்துருச்சுன்னொன்னே காரை எடுத்துக்கிட்டு ஓடி அந்த வீட்டுக்குள்ள படுத்துக்கினார். இதுக்கு பேர் இப்போ பணி செய்கிறதா? எத்தனை தலைவர் சேர்ந்தாலும் சரி, மக்களுக்கு துன்பம்னா இதய துடிப்போட பாசத்தோட பற்றோட ஓடி போய் தனது கடமையை சரிவர செய்து மக்களை காப்பாற்றுற மகா தலைவி நம்ம தலைவி, காவிய தலைவிடா. காண கிடைக்காத கண்டெடுத்த கட்டி தங்க நம்ம தலைவின்னு தமிழ் மக்கள் வணங்குறாங்களே, அது பத்தாதா? என் பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறான். புக்ஸு, மடிக்கணி, சைக்கிள், மதியம் உணவு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அம்மா தான் செய்கிறாங்க. நல்ல திட்டங்கள்லாம் அம்மா செய்கிறாங்க. பெண்கள் தனியாக போகிறதுக்கு பயப்படாமல் இப்போ நாங்கள் ஃப்ரீயாக வெளியே வரோம். அதனால் எங்கள் அம்மா தான் வரணும். இவ்வளோ பேரிடர் வந்தாலும் அம்மா எதிர்த்து போராடுவாங்க, எதுக்காகவும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. அதுதான் அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக சென்னை வெள்ளம் எவ்வளோ பெரிய பேரிடர், மற்ற லீடர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் அம்மா எதுக்காகவும் சோரவே இல்லை, துணிஞ்சு மறுபடியும் ஏஞ்சி இன்னைக்கு சென்னையை நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அம்மா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன்லேயும் ஜெயிக்கணும். கண்டிப்பாக இளைஞர்களோட சப்போர்ட் எப்போவுமே அம்மாவுக்காக தான். ஒரு பெண்ணாக நான் அம்மாவுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன். நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா. நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்போ அவங்க அப்போ மக்களை அங்கே வச்சுட்டு நீங்கள் 4 பேர் உட்காந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி எகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்க. என்ன இந்த சுனாமிங்கிறது என்னென்ன? சுனாமிங்கிறதுரா கடல்ல இருந்து கிளம்புற ஒரு வகையான புயல். அது என்ன ஒன்று, தண்ணியை தூக்கி ராட்சச அலைகளை உருவாக்கி காத்தும் புயலுமா வந்து ஊருக்குள்ளே பூந்து வெள்ளச்சேதத்தை ஏற்படுத்தி மரங்களெல்லாம் சாச்சு மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிற குடிசைகள் எல்லாம் சின்னாபின்னமாக்கி விட்டு இந்த இடத்துல இந்த ஊர் இருந்துச்சா இல்லையான்னு நாசம் பண்ணிட்டு போயிடும். இதே தான் சுனாமி. ஊரே அழிஞ்சு போயிடுமா? ஆமாம், இப்படி தானே புயல் மாதிரி வந்தது. ஆனால் நம்ம அம்மா என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல சுனாமினா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு அரசு
முதல்ல அந்த சுனாமி புயல்லேருந்து இப்போ சட்டு முட்டி சாமான்களை எடுத்துக்கிட்டு எங்கெங்கே மக்கள் ஒதுங்கி இருக்காங்களோ தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மூணாவது குழந்தைகளுக்கு ஜுரம் வருதா, தொற்று நோய் பரவுதா, முதல்ல அந்த உயிர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை பாதுகாத்துட்டு சரி இவங்களுடைய யார் குடிசைகள் எங்கெங்கே தங்கியிருந்தாங்க, எவ்வளவு பாதிச்சிருக்கு, இதனால் இனிமேல் இவங்க தேர முடியுமா தேர முடியாதா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரியான உதவிகளை செய்கிறது. அப்புறம் ஆடைகள் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது. கொஞ்ச நாளைக்கு அவங்க போய் குடியேற வரையும் பாதுகாப்பான உணவு, பாதுகாப்பான குடிநீர், பாதுகாப்பான மருத்துவம் இவ்வளவு கொடுக்குறது. இதெல்லாம் போக ஊருக்களை சரி பண்ணி வீடுகள்லாம் சரி பண்ணியாச்சுன்னா மறுபடியும் இதுக்கு லைட்டு கம்பங்கள்லாம் எங்கே சாஞ்சி கிடக்கு, அந்த லைட் எல்லா கம்பங்களையும் நிமிர்த்து எப்படி பல்பெல்லாம் போட்டு அவங்களுக்கு மின்சார தேவையை பூர்த்தி பண்ணுறது. தெருக்கள் சிதலமடைஞ்சு கிடக்கும், அந்த தெருக்களை சரி பண்ணுறது. அந்த ஏரியாவில் இடிஞ்சு விழுந்த கட்டடங்களெல்லாம் அப்புறப்படுத்துறது. மக்களை சந்தை இந்த காய்கறிகளாக வரத்து போக்கு, அரிசி வராமல், சரக்கு வராமல், புயலில் தேங்கி கிடந்ததெல்லாம் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து வெளியூர்லேருந்து வருத்தி ஆங்காங்கே கடைகளை மறுபடியும் ரெடிமேட் மாதிரி ஓப்பன் பண்ணி, ரேஷன் கடைக்கு ஓப்பன் பண்ணி அட்டிய டைமில் மக்கள் எல்லாருக்கும் அரிசி, பருப்பு, தண்ணி, இப்படி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு வீடெல்லாம் ரெடி கொடுத்த பின்னாடி அவங்க வீட்டில் அவங்க குடியமர்த்துறது. புதுசாக வீடு கட்டி, ஆமாம், புதுசாகவும் வீடு கட்டி கொடுக்குறது. வீட்டை இழந்தவங்களும் புதுசாக வீடு கட்டி, சுனாமி வீடுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சுனாமி வீடுன்னு. இது எல்லாம் சரி பண்ண முன்னாடி மக்களுக்கு எது போச்சு, சர்டிஃபிகேட் காணாமா, பத்திரத்தை காணாமா, இதெல்லாம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்னு எடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒப்படைக்கிறது. குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள்லாம் கொடுக்குறது, ட்ரெஸ்ஸுகள் கொடுக்குறது, சைக்கிள்லாம் போயிருந்தா சைக்கிள் கொடுக்குறது, ஸ்பெஷல் கேம்பெல்லாம். ஆமாம், ஸ்பெஷல் கேம்ப் போட்டு என்னென்ன மாதிரியான சேதாரம் ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த வகையில் பாதிச்சிருக்காங்களோ அந்தந்த வகையெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது. இது போக விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கா, விவசாயம் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை தென்னை மரம் போயிருக்கு, எத்தனை முந்திரி மரம் போயிருக்கு, எத்தனை பாக்கு மரம் போயிருக்கு, இதெல்லாம் கணக்கெடுத்து அந்த விவசாயிகளை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. அவங்களுக்கு வேண்டிய உரம் கொடுக்குறது, அவங்களுக்கு வேண்டிய செடி கொடுக்குறது, அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுறது. ஆக மொத்தம் டோட்டலாக மனிதர்கள் வாழ்கிறதுக்கு சுற்றுப்புற சூழல் என்னென்ன தேவையோ அவ்வளவையும் ஏற்படுத்தி ஒரு இயல்பு நிலைக்கு அந்த ஊரை திருப்பி கொடுக்கறது தான் ஒரு அரசோட கடமை. அதைத்தான் அம்மா செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு உலக மக்கள் பூரா அம்மாவை கடவுளா பாராட்டுறாங்கன்னா இதை தான்டா காரணம். வேற என்ன, இதுதான் காரணம். இவ்வளவு விஷயத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறேன் சும்மாவா? அப்போ வாழ்த்து தானே செய்வாங்க. அம்மா தான் ஜெயிக்க போறது, அம்மா தான். அம்மா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏழைபாளையே நல்லா வாழக்கூடிய வாய்ப்பு, அமைதியான வாழ்க்கை, ராத்திரியில் மின்சாரம் பற்றாக்குறை இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிறோம். 20 கிலோ அரிசி, பொங்கலுக்கு கரும்பு 100 ரூபா, இந்த மாதிரி எந்த அரசாங்கங்க செஞ்சுருக்கு? இந்த அம்மா புண்ணியவதி ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரணும், அம்மா தான் ஆட்சியில் அமரணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அதில் நான் மிக்சி கிரைண்டர் ஃபேன், அதனால் நான் பயனடைஞ்சிருக்கேன். இதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி குடும்ப தலைவங்க எல்லாரும் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க அம்மாவால். மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வரணுங்க. என் ஓட்டு இல்லாமல் என் குடும்பத்தை ஓட்டு பூரா அம்மாவுக்கு தான். அம்மா தான் மீண்டும் முதலமைச்சராக வரணும். ஏன்னா இந்த ராகுல் காந்தி 5 நாளைக்கு பிரசாதம் வாங்க வர்றாமே. பிரசாதம் இல்லடா, பிரச்சாரம் பண்றதுக்காக வர்றாரு. அது எதுக்கு பிரச்சாரம்? தேர்தல் நடக்குதா இல்லையா? ஆமா, அதுக்காக காங்கிரஸ் சார்பில் அவர் பிரச்சாரம் பண்ண வராரு. ஏன்னா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டா ஜெயிச்சிருவாங்களாமா? தோத்து போறது கன்ஃபார்ம்டா. ஆனா ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒரு பிரச்சாரம் கூட பண்ணக்கூடாதாடா? சும்மா வராருடா. சும்மா வந்து மக்களை பார்த்து இந்த குஷ்பு இந்த இளங்கோவன்லாம் கெஞ்சி கெதிரி கூட்டியாராங்க. ஏதோ ராகுல் காந்திக்கு ஓட்டு இருக்க மாதிரி. அவர் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? எதுக்காக ஓட்டு போடுறாங்க? இந்த காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? எப்போவோ போயிடுச்சு காங்கிரஸ். சும்மா ஒரு கட்சின்னு, தேசிய கட்சின்னு வச்சுக்கிட்டு ஏதோ பெட்டி கடை வச்ச மாதிரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் குஷ்பு பிரச்சாரம் பண்ண வருது, நக்மா வருது, ராகுல் வருது. ராகுல் வந்து அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா? அவர் பேச மாட்டாரா? குடிசைக்குள்ள வந்து கூழை குடிச்சு போடுவார். பாவம் அவங்க சம்பரிச்சு வச்சிருப்பாங்க மத்தியானம் சாப்பிடலான்னு. அதை தூக்கி ஒரு ஆட்டை ஆட்டி அதை குடிச்சு போடுவார். இன்னொரு கம்பங்கஞ்சி காய்ச்சி வச்சிருந்தா அதை குடிச்சு போடுவார். துவையில் அரைச்சி வச்சா அதை எடுத்து நாக்கில் வச்சு நக்கிட்டு போயிடுவார். அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டார். இதான் பிரச்சாரம். கூழ் குடிக்கிறதுக்கா வர்றாரு இங்கே. நல்லா இருக்கு. கேட்டாக்க நான் ஏழைகளோட ஏழைகளா இருக்கேன், குடிசைக்கில் எவ்வளோ குனிஞ்சு போகிறேன் பாருங்க. அப்படிப்பட்டவர் டெல்லியில் ஒரு சின்ன குடிசையை கட்டிக்கிட்டு குடியிருக்கலாம்ல. அங்கே மட்டும் 5 ஏக்கரில் பங்கலாம். ஏன்னா இந்த அர்ஜுனன் சொல்றாரு, தர்மர் தன்னுடைய மனசுல பட்டதை பட்டி காட்டாமாய் முரட்டு அடி அடிச்சு பேசுவாராமே. அதான் ஊருக்கே தெரியுமே. கொஞ்சம் அசைதான் முதுகுல முரட்டு அடியே அடிப்பாரு.
இன்னும் கொஞ்சம் அசந்தா வேட்டியை மடிச்சு கட்டி நாக்க கடிச்சுக்கணும் தூக்கி போட்டு நங்கு நங்குன்னு மிதிப்பாருன்னு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும்டா. அதனால தான் நாங்கள் அடி வாங்கி சாகணுமா? தேமுதிகவை ஆதரிச்சு விட்டு எத்தனை நாளைக்கு நாங்கள் அடி வாங்கி சாக முடியாது, ரத்த கழுவி ஆக்கிவிடுவேன் அந்த மனுஷன். அதனால ரெட்டை இலையிலே ஓட்டு போடுறோம்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்கடா. சரிண்ணே, இப்ப இந்த 6 ரூபா தோத்து போச்சிருவாங்க, தோக்குறது உறுதி. தோத்துட்டா அர்ஜுனன் தர்மரும் எப்படி கட்டி பிடிச்சி உருளுவாங்க, அதை நினைச்சு பார்த்தா சிரிப்பா. அது தேர்தல் முடிஞ்ச உடனே தான் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க தோத்து போயிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக கட்டி உருளுவாங்க. அப்புறம் எப்படி சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத எத்தனை வேட்டி கிழிஞ்சிருக்குன்னு எண்ணி தாண்டா சொல்ல முடியும். கண்டிப்பா இவர் தர்மர் என்ன சொல்லுவாரு, உன்னை நம்பி நான் மோசம் போனேன்னு. அர்ஜுன் உன்னை நம்பி நான் மோசம் பண்ண, கண்டிப்பா சண்டை நடக்கும். ஆமா, ஒருத்தர் வேட்டியை ஒருத்தர் மாத்தி கட்டிக்கின்னு ஓடி போயிடுவாங்க, ஊரே சிரிக்கும். ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும்? தலைவன் பொறுப்பா? ஏங்க, சில இடத்துல தொண்டன் பதவி தரதே பெரிய விஷயம், நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. நல்லா சொல்றாங்கய்யா டீட்டெயில். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள் என் மக்கள். இது அம்மா, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே. இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க, அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க 4 பேர் உட்கார்ந்துருந்தா அது எப்படி மக்கள் நல கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா? நல்லா சொல்றாங்கய்யா டீட்டெயில். ஏன்னா இந்த மக்கள் நல கூட்டணி 150 இடத்தை பிடிக்கும், விஜயகாந்த் ஆட்சி அமைப்பார் சுஜித் சொல்லியிருக்காரு. எந்த ஊர்ல? தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் முடியுமா? 234 தொகுதி இருக்கு. அதில் 234 தொகுதியுமே ரெட்டையில் வரப்போகுது. இவங்க எந்த ஒரு பக்கத்து எங்கேயாவது ஆந்திரா கர்நாடகா சொல்கிறாருன்னு தெரியல. டேய், ஒரு இடம் வருதான்னு பாடுறா முதல்ல, அதுவும் டெபாசிட்டாவது கிடைக்குதான்னு பாரு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளவு புத்திசாலி ஆகிட்டாங்கடா. முன்னாடி தான் அது உண்மையாக இருக்குமோ, அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ, இவர் சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு ஒவ்வொருத்தரையும் திமுகவெல்லாம் ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ அம்மா ஆட்சி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து தான் உண்மையான அரசாங்கம்னா என்ன, உண்மையான மக்கள் தலைவர்னா என்ன, உண்மையாக ஆட்சி செய்கிறதுனா எப்படியெல்லாம் மக்களை விரும்பி திட்டங்கள் போடுறாங்கங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டதுனால அப்போ உண்மையான ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான ஜனநாயக ஆட்சி, மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு அங்கே போடுவாங்களா? சும்மா ஏன்டா வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சு சொல்லு. ஐயோ அளவோட. அம்மாவோட ஆட்சி சிறப்பாக இருக்குது, சட்ட ஒழுங்கு நல்ல பாதுகாப்பு நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா அஜி போகிறவங்களுக்கு மானியம் நல்லா அம்மா பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும்போது சிறு வியாபாரிகளுக்கு கடன் உதவி அது நல்லா பண்ணி சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி மௌலானா உலமாக்களுக்கு நலவாரி அமைச்சு அதுக்கான திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்தாங்க. அம்மாவோட ஆட்சி நல்ல சிறப்பாக இருக்குது. கிறிஸ்துவ மக்கள் நலத்திட்டங்களுக்காகவே ஆண்டுதோறும் 500 பேருக்கு புனித யாத்திரையாக எருசலேம் செல்வதற்கு 20,000 ரூபாய் மானியம் கொடுத்திருக்கிறார்கள். தலித் கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலிடம் கொடுத்து அவர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள். இப்படி வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் போட்ட அத்தனை ஸ்கீமும் பைபிளில் உள்ளது தான். மீண்டும் அவர்களே முதலமைச்சராக வருவார்கள் என்று நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மக்கள் நல கூட்டணி வெற்றியின் அறிகுறி தெரிகிறது அப்படி ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரு. எங்கே குறி பார்த்தாரு? அறிகுறி ஏண்டா டெபாசிட்டே கிடைக்காதுன்னு ஜனங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் எப்போவுமே 2 பேர் மல்யுத்தத்தில் இறங்குறாங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க. கடைசி 6ஆவது ஒருத்தன் மண்ணை கவ்விடுவேன். அது மாதிரி எல்லா கட்சியுமே மண்ணை கவ்விடும்டா. சும்மா ஜெயிக்கிறேன்னு சொல்லிக்க வேண்டியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜெயிக்க போகிறது. சரி, மற்றவங்களாம் அப்புறம் நாங்கள்லாம் தோக்க போகிறோம்னா சொல்லுவாங்க. ஜெயிக்க போகிறோம்னு தேர்தல் வரையாவது சொல்லி கொஞ்சம் ஏதோ மகிழ்ச்சியாக இருப்போமே, சந்தோஷமாக இருப்போமே. தேர்தல் வரையும் தாண்டா அவங்க வெற்றி வாய்ப்பு மாதிரியே பேசுவாங்க. அப்புறம் எந்த மூலையில் எங்கே துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்களா யாருக்கு தெரியும்? ரெட்டையில் போய் அரியணையில் ஏறப்போது அம்மாவுக்கு மகுடம் சூட்ட போகிறாங்க. தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. அண்ணே, இந்த கேபிள் டிவி இணைப்ப அம்மா குறைச்சி விலை கொடுக்குறாங்களாமே. டேய்,
இது ஏற்கனவே கட்டுமரத்தோட குடும்பத்தில் சண்டை வந்த உடனே மன வேறுபாடு குழப்பம் குடும்ப சண்டை வந்த உடனே அரசு கேபிள் டிவிங்கிறத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்ற உடனே திமுக தலைவர் என்ன நினச்சாரோ, பேரங்கெல்லாம் கூட்டி வச்சு நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில், நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து பிளான் பண்ணியே இந்த நாட்டில் கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது, நாங்கள் பிரிந்தவர் கூடினோம் இனி பேசவும் வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கட்டி பிடிச்சி கூட்டினோன்னே உடனே என்ன பண்ணிட்டார், கேபிள் டிவியை மூடி விட்டார். அதில் 400 கோடி 500 கோடி லாஸ். இதை ஏன்னா அவங்க கேபிள் டிவிகளுக்கு வருமானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வந்தவுடனே இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எனக்கு ஏழை எளிகள் தான் முக்கியா, ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கேபிள் டிவி சர்வீஸை கொடுத்தா தான் அவங்க பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு, இப்படி அம்மா அவர்கள் எப்போவுமே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் எந்த திட்டம் போடுவாங்க. தனக்கென்று ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவி, புரட்சி தலைவி அம்மாங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதான் இந்த கேபிள் டிவி கூட மக்கள் எல்லாம் ரசிக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஏழை எளிய மக்கள் அன்றாடம் கூலி தொழிலாளிகள் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மாதம் 200-300 எப்படி கட்ட முடியும்? ஒரு 50, 60, 70 அப்படின்னா கட்டிட்டு அவங்களும் மாலை நேரங்களில் வீடு திரும்பினோடனே வேலையை முடிச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியாக திரைப்படம் பார்க்குறதோ ஒரு பாட்டு பார்க்குறதோ அல்லது அரசியல் ரெண்டு. அம்மா இப்படி பண்ணோன்னா அம்மா வந்ததுலேருந்தே நிறைய சேனல்கள் வந்துச்சு. முன்னாடி பார்த்தா இந்த அவங்க கட்டுமரத்தோட பேரங்களுடைய சேனலை தவிர எது வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய இருக்குது. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் சேனல். அம்மாவுடைய சட்டத்திட்டங்கள் நல்லா இருக்கிறதுனால அதெல்லாம் சேனல் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. ஏன்னா இந்த அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, தனியாக நின்று தேர்தலில் சந்திக்கிறது எங்கள் பாமக மட்டும்தான்றாரு. அம்மா தனியாக தான் நிற்கிறாங்க, யார் அவங்களோட போனா? ஏன்னா அவர் கோவி கூவி பார்த்தார். வந்து என் மகன் அன்புமணியை முதல்வராக ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் வாங்கோ வாங்கோன்னு சந்தையில் வெங்காயம் வைக்கிற மாதிரி தான் போட்டாங்க. யாரும் வர்ற மாதிரி தெரியல, சீந்து வரல. ஒரு லெட்டர் பெடுக்கச்சு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு போய் கேட்கல. அப்புறம் தனியாக நிற்காம அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? அப்போ மக்கள் யாரும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தனியாக அனுப்போம், தனியாக அனுப்போம்னா தனியாக தானே நிற்கணும். எனக்கு வர உங்களை பார்க்க பொறாமையா இருக்குன்னு. நீனும் கட்டுமுறை மாதிரி ஆயிட்டியா? அதுல டீட்டெயில் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறீங்கண்ணே. இன்னைக்கு ரொம்ப பிரமாண்டம்ண்ணே. டீட்டெயில் அழகுலடா, மக்களுக்கு அம்மா செய்யற திட்டங்கள்லாம் அழகா இருக்கு, அதனால நான் சொல்லும் போது அழகா தெரியுது. டேய் இன்னும் பாரு போக போக நல்லா சொல்றாங்கய்யா டீட்டெயில். நிகழ்ச்சியின் மூலமா தினந்தோறும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.